வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். iQOO இந்த கம்பெனி பேரை கரெக்டாக சொல்கிறேன்னா iQOO ஓகே iQOO ரொம்ப நாளாக மொபைல் ஃபோன் ஒரு புதிய மாடல் லான்ச் பண்ணாமே இருந்தாங்க. iQOO 3க்கு அப்புறமா iQOO 7 லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தாமதமாயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா iQOO 7லேருந்து உடனடியாக இன்னொரு மொபைல் ஃபோன் அவங்க ஒரு மிட்ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க, iQOO Z3. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த iQOO Z3 மொபைல் ஃபோனுடைய அறிமுக விமர்சனம் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிட்டு அறிமுக விமர்சனம் நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இந்த ஒரு ஆங்கிள் அப்படி பாக்ஸ் திறக்கிறது, அதோடைய பிராண்டிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பாக்ஸினுடைய பின்புறத்தில் இந்த மொபைல் ஃபோனுடைய பல விவரங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் இதோடைய விலை எனக்கு தெரியாது. ஸோ அதனால அறிமுக விமர்சனம் மட்டும்தான். ப்ளஸ் இந்த மொபைல் ஃபோனை நான் இப்போ யூஸ் பண்ணி ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே விமர்சனம் போட்டால் சரியாக இருக்காது. பட் நம்ம பாக்ஸ் திறந்து பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் திறந்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு TPU ஜெல் கேஸ், யூசர் மேனுவல், சிம் கார்டு பின், அப்புறம் ஒரு USB Type-Cக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு கீழே இந்த iQOO Z3 மொபைல் ஃபோன் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு 66 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்து 55 வாட்ஸ் அதுதான் சப்போர்ட் பண்ணுது. பாக்ஸுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக கொசுரை வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 66 வாட் சார்ஜரை கொடுத்துட்டாங்க. சரி, பாக்ஸை ஓரம் கட்டிட்டு மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் ஒரு பிளாஸ்டிக்கால ஆன மொபைல் ஃபோன். வெயிட் பார்த்தீங்கன்னா 186 கிராம் வெயிட் இருக்கு. 2 கலரில் அவைலபிளாக இருக்கு. இதோடைய மொபைல் ஃபோனோட திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 8.5 திக்னஸ் கொடுத்துருக்காங்க. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கர்வ்ஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இந்த ப்ளூ கலர் ஒரு ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ அண்ட் பிங்க்கில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர், அப்புறம் ஒரு மைக் இருக்குது. அப்புறம் 3.5 ஆடியோ ஜாக்கை மிஸ் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. மேல்புறத்தில் சிம் கார்டு ட்ரே. இது வந்து ஹைப்ரிட் சிம் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் SD கார்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கருக்கு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன்பாடியில கொடுக்காம சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரா கொடுத்திருக்காங்க. ஆப்போசிட் சைடுல எதுவும் கிடையாது. மொபைல் போனுடைய பின்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட். ஆக்சுவலா இந்த கேமரா நம்ம பார்த்தோம்னா 2 கேமரான்னு தோணும், ஆனா ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கேமரா ஹம்ப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்கா இல்லாம ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஹம்பா தான் கொடுத்திருக்காங்க. முன்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD பேனல் கொடுத்துருக்காங்க. ஆனால் பொட்டு நாச்சு இல்லாமல் சொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிசைனில் கொஞ்சம் பழசான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்லிம்மாக தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயும் பார்க்கறதுக்கு பிரைட்டாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 6.58 இன்ச் ஃபுல் HD ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேனல். 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. LCD டிஸ்பிளே தான், AMOLED பேனல் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ LCD டிஸ்பிளே வந்துட்டாங்க இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்காக. பரவாயில்ல, நமக்கு LCD பெஸ்ட்டா AMOLED பெஸ்ட்டா அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ள நம்ம போகாம இதில் கொடுத்துருக்கிற இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் விமர்சனத்தில் நான் சொல்கிறேன். பின்புறத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பிளாஸ்டிக் பாடி தான், கிளாஸ் கிடையாது. கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருந்தாலும் கிளாஸ் கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட்டில் கொடுக்குற அந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக Panda கிளாஸ் அப்படிங்கிற ஒரு டெம்பர்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த iQOO Z3னுடைய கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பின்புறத்தில் மெயின் கேமரா 64 மெகா பிக்சல் கேமரா, சாம்சங்னுடைய GW3 சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் சாம்சங்னுடைய சென்சர் தான். அதுக்கு கீழே இந்த ஃபிளாஷுக்கு பக்கத்தில் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மேக்ரோ சென்சர், இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரை கொடுக்காம ஒரு மொபைல் ஃபோன் யாராலையும் தயாரிக்க முடியாது போல. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சொட்டு நாச்சுக்குள்ளே இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் கேமராவில் உங்களுக்கு 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 60 frames per second வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் தான், ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கிடையாது. அதில் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன்லேயே அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட எஃபெக்ட்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க, ஆனால் கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் முழு விமர்சனத்தை நான் சொல்கிறேன். ஆல்ரைட், ஸோ இந்த மொபைல் ஃபோன் எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் Snapdragon 768 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் அவங்க ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிரைஸ் ரேஞ்சில் அவங்க 5G சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. கேம்லாம் விளையாடுறப்போ ஸ்மூத்தாக இருக்குது, அனிமேஷன் நல்லா தான் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் ஒரு 3 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்கும். ரேம் பார்த்தீங்கன்னா 6GB மற்றும் 8GB, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128 மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷனில் ஒரு 3 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. iQOO வந்து விவோனுடைய சப் பிராண்ட் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் Funtouch OS 11.1 குளோபல் வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு. இது இப்பொழுதுக்கு Android 11 கொடுத்துருக்காங்க. Android 12க்கான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் ஃபோனுடைய UI ஃப்ளூயிடிட்டி எல்லாமே ஸ்மூத்தா தான் இருக்கு. எந்த ஒரு ரெட் ஃபிளாக்ஸ் ரைஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நான் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணல. பேட்டரி பாத்தீங்கன்னா 4400 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 66 வாட் சார்ஜர் கொடுத்தாலும் இந்த மொபைல் ஃபோன் 55 வாட் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சார்ஜிங் டைம், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம விரிவான விமர்சனத்தை நம்ம பார்ப்போம். ஓகே, இவ்வளோ நேரம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்து அப்படியே பிட் அடிச்சாப்ல ரீட் பண்ணியாச்சு. பட் அறிமுக விமர்சனம் நான் சொல்லணும்னா மொபைல் ஃபோனுடைய டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு நீட்டான மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருக்கு. ஹார்ட்வேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து LCD பேனலுக்கு பதிலாக ஓகே அந்த டாபிக் நம்ம போக வேணாம். LCD பேனல் கொடுத்துருக்காங்க. 128 Hz ரெஃப்ரெஷ் சப்போர்ட் பண்ணக்கூடிய LCD பேனல் கொடுத்துருக்காங்க. 5G மொபைல் ஃபோன் 2 பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. N77 மற்றும் N78 பேண்டுக்கான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. பட் 5G மொபைல் ஃபோன் 5G வச்சு ஒரு மொபைல் ஃபோனை சூஸ் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கேன். அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான மொபைல் ஃபோன் iQOO Z3. அகைன் இது வந்து முழு விமர்சனம் கிடையாது, அறிமுக விமர்சனம் மட்டும்தான். மொபைல் ஃபோனை ஓரிரு நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அறிமுக விமர்சனம் மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த iQOO Z3 5G மொபைல் ஃபோனுடைய விலை விவரங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. மிக விரைவில் இந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் நம்ம சேனலில் வருது. அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.